ஹலோ மக்களே, நான் உங்கள் எம்எஸ் சார். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் பொதுமக்களிடம் அதிகமான கேள்விகளை கேட்கப்பட்டிருக்கு. அந்த 2 கேள்விகள் என்னன்றதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா அல்ட்ராவர்ஸ் காயின் எப்போ எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏன் யூனிட்டி மெட்டா டீம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காயின் லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு EMT டோக்கன் லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் யூபிட், அடுத்தபடியாக அல்ட்ராவர்ஸ் காயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன், ஒரு காயினை வச்சே பெரிய அளவு ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகலாமே அப்படின்றதுக்கு தெளிவான விளக்கம் இப்போ நான் கொடுக்குறேன். இந்த 2 கேள்வியுமே இந்த 1 வீக்கில் மக்கள் நிறைய பேர் இந்த கேட்கப்பட்ட ஒரு கேள்விகளாக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா அல்ட்ராவர்ஸ் காயின் நமக்கு மே மாதம் நமக்கு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வரும். எது மேஜர் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே, சின்ன எக்ஸ்சேஞ்செலாம் இல்லை, பெரிய எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வரும். ஏன்னா யூபிட்டும் அப்படி தான் கொஞ்ச நாள் P2Pயில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காயின் ஸ்டோர், உங்களுடைய பிசிஎல் எக்ஸ்சேஞ்ச் யூபினிக்ஸ் இதிலெல்லாம் லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த அல்ட்ராவர்ஸ் காயின் ஃபியூச்சரில் பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அல்ட்ராவர்ஸ் காயினை நீங்கள் P2P பண்ணிக்கலாம், பியர் டு பியர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சார் கூட தெளிவான விளக்கம் மீட்டிங்கில் கொடுத்துருந்தாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் டைம் எடுத்துக்கிட்டோம்னா, பொங்கல் இல்லை ஏதோ ஒரு பண்டிகை டைம் எடுத்துக்கினா அதிகப்படியான விடுமுறை நாட்கள் வரும் பொழுது சில ஏடிஎம்ஸில் பணம் இருக்காது, அதாவது பேங்க் சைட்லேருந்து டெபாசிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஏடிஎம்மில் பணம் இல்லாத பட்சத்துக்கு யாரோ ஒரு நபர் யாருக்கோ பணம் செலுத்த போகிறாரு அப்படின்னா அந்த ஏடிஎம்மில் டெபாசிட் பண்ணுவார், இன்னொருத்தவங்க அதை வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. ஸோ இது P2P. இந்த ஏடிஎம்மில் டெபாசிட் ஆப்ஷன் வச்சதுக்கே ரீசன் இதுதான். அப்போ அந்த பண்டிகை காலங்களில் பேங்க்லேருந்து டெபாசிட் பண்ணாத நேரங்களில் நாம் நாமளே டெபாசிட் பண்ணிக்கிறோம், யாரோ ஒருத்தர் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது P2P பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த அல்ட்ராவர்ஸ் காயினை பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்கும் நாமளே P2P மூலம் செல் பண்ணிக்கலாம். ஸோ இரண்டாவது கேள்வி, ஏன் அடுத்தடுத்த காயின் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். அதாவது முதல்ல EMT லான்ச் பண்ணாங்க, சப்ளை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா யூபிட் லான்ச் பண்ணாங்க. அவங்க ஒயிட் பேப்பர்லேயும் PDF கொடுத்துருந்த மாதிரி குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் பப்ளிக்கில் கொடுப்போம்னு சொன்னாங்க. அது 100% கொடுத்து முடிச்சதுனால அடுத்த காயினாக அல்ட்ராவர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தெளிவான விளக்கமும் சார் மீட்டிங்கில் கொடுத்துருந்தாரு, அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஃபோன் கம்பெனி இருக்குது, ஆப்பிள் நிறுவனம் இருக்குது. அவங்க முதலாக ஐஃபோன் 6, 7, 10, 11, 12, 13, 14, இன்றைக்கி 16 வரைக்கும் ஐஃபோன் லான்ச் ஆயிடுச்சு. இவங்க ஐஃபோன் 10லேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி கம்பெனி பெரிய அளவு வளர்ந்துருக்காது. அப்டேட் எடுக்காத ஒரு கம்பெனின்னு சொல்லி அந்த ஃபோனை யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க, கம்பெனியும் பெரிய அளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காது. ஸோ அதே மாதிரி தான் யூனிட்டி மெட்டா டோக்கன், யூபிட், அடுத்த அல்ட்ராவர்ஸ், இந்த RWO NFTயில் இன்னும் நிறையா, அதாவது ரியல் வேர்ல்டு அசட்டில் இன்னும் நிறையா காயின்ஸ் ஃபியூச்சரில் லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு கம்பெனி அடுத்தடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டே இருக்கோ அந்த கம்பெனி தான் காலங்காலமாக நிலச்சி நிற்கும். அதுபோல் தான் ஆப்பிள் நிறுவனமும் இன்றைக்கி நிலச்சி நிற்கிது. அதுபோக தான் நம்மளுடைய இந்த UMT டீமும் காலங்காலமாக நிலச்சி நிற்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நம்மளுடைய கிரியேட்டர் பிட்ச் மோகன் சிங் தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு. சரிங்களா? ஸோ இதுக்கான தெளிவான விளக்கம் இதை தவிர யாரும் கொடுக்க மாட்டாங்க, தெளிவாக கொடுத்துட்டேன். இது என்னுடைய பதில் கிடையாது, மீட்டிங்கில் அவங்க சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேலும் இந்த கேள்விகள் வராதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். பணத்தை போட்டு வச்சுட்டு எனக்கு வருமானம் வரும்னு எதிர்பார்க்குறவங்க குறைவான லாபம் பார்ப்பாங்க. பணத்தை போட்டுட்டு நான் வேலை செய்வேன் அப்படின்றவங்க அதிகப்படியான லாபத்தை சீக்கிரமாக எடுக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். உழைக்காமல் எந்த இடத்துலையும் பணம் வராது. உழைப்பு ஒன்றே நம்மளை உயர்த்தும். அதை தெளிவாக உழைக்கணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். சும்மா காலங்காலமாக உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் பெரிய அளவு வளர முடியாது. ஸ்மார்ட்டாக யார் உழைக்கிறாங்களோ அவங்க தான் வளர முடியும். ஸோ அதனால் புரிஞ்சுக்கிறங்க. இனிமேல் இந்த கேள்விகள் அதிகமாக வராது என்று நினைக்கிறேன். ஸோ கேள்விக்கான தெளிவான விளக்கம் கொடுத்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.